கோல்டு மைனை ஏன்டா இப்படி ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜப்பானில் ஷிஷுவோகா அப்படிங்கிற ப்ரிஃபெக்சரில் இருக்கிற டோயி கோல்டு மைன் தான் இந்த பிளேஸ். இந்த பிளேஸ்க்கான என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 1900 yen வரும். அதை ஐஎன்ஆருக்கு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1200 ருபீஸ் வரும். இந்த கேட்டில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார் இல்லையா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவர் உண்மையான மனுஷன் நினச்சேன். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது அது பொம்மை. சரி பொம்மை தானே, நான் அசால்ட்டாக இருந்தால் டக்குன்னு வெல்கம் பண்ணுறேன்னு பவ் பண்ணிடுச்சு. பயந்து 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டேன். அப்புறம் உள்ளே வந்து பார்த்தோன்னா கோயி ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம இந்த ஃபிஷ்ஷுக்கு வேணும்னா ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுட் எடுக்கிறதுக்கு வெண்டிங் மிஷின் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 100 yen காயினை நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் வந்துச்சு. அந்த பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. 100 yen அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 ருபீஸ் வரும். மீன்லாம் பயங்கர பசியில் இருந்துச்சு போல், நல்லா அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இதுதான் அந்த திகில் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஆக்சுவலாக இது ஒரு கோல்டு மைன். ஒரிஜினலான ஒரு மவுண்டைனை டிக் பண்ணி ஒரு மைன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த காலத்தில் எல்லாமே கோல்டு மைனாக தான் இங்கே இருந்திருக்கு. இது மூலமாக அந்த கோல்டை வணிகம் பண்ணி தான் இந்த ஏரியாவே டெவலப் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கோல்டு மைன் எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன கோவில் மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு கோவில் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மைனை. ஸோ உள்ளே போக போக அப்படி ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. வெளியே வந்து பயங்கர வெயில், பட் இங்கே உள்ளே வந்து கேவுன்றனால பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. வெளியே செக்யூரிட்டி அசைஞ்சார்ல, அந்த மாதிரி தான் இப்போ இந்த லேடியும் அசைகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா பொம்மையும் இந்த மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. பொம்மை மீன்ஸ் நம்ம மனுஷங்களை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் மற்ற இடத்துல வந்து ஸ்டாச்சூஸ் அப்படின்னு நார்மலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்டாச்சூஸ் வந்து ஒரு மூமெண்ட் பண்ணிகிட்டே அந்த ஒர்க் என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னவோ நல்லா க்ரியேட்டிவிட்டியாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு தான் அப்பப்போ பயமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வாய்ஸ் வேறு அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த சென்சார் மூலமாக யாராவது வந்து நின்னாங்கன்னா டக்குன்னு சரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் பேச ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸோடு சேர்ந்து இந்த ஆக்ஷன் நடக்கும் போது தான் ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு. எனிவேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஏரியாவை பற்றின இன்னும் 2 செக்ஷன் வீடியோ நான் தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட்ஸ் ஆல் த வீடியோ. பை.